வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி மோதல், ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை வெற்றிகரமாக முறியடித்தும் ஈரான் ராணுவம் மற்றும் அதிகாரிகள் ஆவேசம். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கான பாதுகாப்பை தற்காலிகமாக நிறுத்தியது ஐநா. பலவீனமடையும் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கவலையில் உலக நாடுகள். வெனிசுலா நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை 920 உயர்வு. மீட்பு பணியில் வெளிநாட்டவர்கள் உயிரிழப்பு. மக்களுக்கு அரசு அவசர கோரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ஈரான் எல்லைக்குள் இருக்கும் முக்கிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான சேமிப்பு கிடங்குகளை இலக்கு வைத்து அமெரிக்க ராணுவம் அதிரடி வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளுக்கும் இடையே அண்மையில் போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இந்த ராணுவ நடவடிக்கை அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில், கடந்த ஜூன் 25 அன்று சிங்கப்பூர் நாட்டுக்கொடியுடன் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற MV எவர்லாஃபி என்ற வணிக கப்பல் மீது ஈரான் தற்கொலை தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த நியாயமற்ற ஆக்கிரமிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும். இதற்கு பதிலடியாக அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு நிலைகளையும் கடலோர ரடார் தளங்களையும் துல்லியமாக தாக்கி அளித்துள்ளன. சர்வதேச நீர்வழி பாதையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாக்கவும் ஒப்பந்தங்கள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதையும் உறுதி செய்யவும் அமெரிக்க ராணுவம் அங்கு தொடர்ந்து விழிப்புடன் பணியில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரானின் இந்த நடவடிக்கை ஒரு முட்டாள்தனமான ஒப்பந்த மீறல் என்று கடுமையாக சாடியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், மிகவும் விலை உயர்ந்து அந்த கப்பல் மீது ஈரான் 4 ஆளில்லா விமானங்களை ஏவியதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அதில் 3 ட்ரோன்களை அமெரிக்க படைகள் நடுவானில் சுட்டு வீழ்த்தின. தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் லேசான சேதத்துடன் தப்பியது. அமெரிக்காவின் இந்த நிதானமான மற்றும் வலுவான பதிலடி எதிர்காலத்தில் வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்களை தடுக்கும் என்றார். ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அதன் விளைவுகளை நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் வான்வெளி தாக்குதலை தங்களது கடற்படை மற்றும் விமானப்படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச போர் நிறுத்த கொள்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் மதிக்கவில்லை என்பதை காட்டுவதாக ஈரானிய உயர்மட்ட அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரானின் ISNA செய்தி நிறுவனம் பகிர்ந்துள்ள இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, ஈரானின் சிரிக் தீவு பகுதியில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல் முயற்சியை எங்களது கடற்படை மற்றும் விமானப்படைகள் ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை கண்டிப்பாக பதிலடி கொடுக்கப்படாமல் போகாது. நாங்கள் தேர்ந்தெடுக்கும் நேரத்திலும் இடத்திலும் எங்களின் பதில் மிக விரைவாகவும் உறுதியாகவும் இருக்கும். அமெரிக்காவின் இந்த ஒரு புதிய முட்டாள்தனமான நடவடிக்கைக்கும் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் இப்ராஹிம் அஜிஜி அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ளார். அவர் கூறுகையில், பேச்சுவார்த்தை அல்லது போர் நிறுத்த கொள்கைகள் மீது அதிபர் ட்ரம்பிற்கு எவ்வித அர்ப்பணிப்பும் இல்லை என்பதை இந்த தாக்குதல் நிரூபித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த பொறுப்பற்ற போர் நிறுத்த மீறல் எப்பொழுதும் போலவே அவர்கள் பின்வாங்குவதற்கும் வருந்துவதற்கும் வழிவகுக்கும். எங்களின் மீது வீண் குற்றச்சாட்டுகளை பரப்புவது இனி சர்வதேச அளவில் ஈடுபடாது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பல விஷயங்கள் தெளிவற்றதாகவே இருந்ததே இந்த மோதலுக்கான காரணம் என முன்னாள் அமெரிக்க தூதர் ஆலன் ஏர் தெரிவித்துள்ளார். அல் ஜசீரா ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், வளைகுடா நீர்வழி பாதையை முழுமையாக திறப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் அந்த ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானிய நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து அதன் கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே செல்ல வேண்டும் என்று ஈரான் நினைக்கின்றது. ஆனால் அமெரிக்காவோ சர்வதேச கப்பல்கள் அனைத்தும் ஈரானிய அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கும் ஒரு புதிய இயல்பு நிலை உருவாவதை விரும்பவில்லை. இந்த முரண்பாடை தற்போது போர் நிறுத்தத்திற்கு பிந்திய முதல் பெரிய ராணுவ மோதலாக வெடித்துள்ளது என்று விளக்கியுள்ளார். இதற்கிடையில் தங்களது அனுமதியின்றி மற்றும் தாங்கள் நிர்ணயித்த வடக்கு வழித்தடத்தை பயன்படுத்தாமல் தெற்கு வழித்தடத்தில் நுழைந்து 3 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்தி எச்சரித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக ஈரானின் பாரசீக வளைகுடா கட்டுப்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது.
ஓமன் வளைகுடா பகுதியில் சர்வதேச சரக்கு கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வழங்கி வந்து பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஐநாவின் இந்த அதிரடி முடிவு உலகின் மிக முக்கியமான இந்த கடல்வழி பாதையின் பாதுகாப்பு குறித்து சர்வதேச அளவில் புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் நிலவி வந்து மோதல் சூழல் காரணமாக சிக்கி தவித்து நூற்றுக்கணக்கான கப்பல்களையும் ஆயிரக்கணக்கான மாலுமிகளையும் பாதுகாப்பாக மீட்பதற்காக சர்வதேச கடல்சார் அமைப்பு கடந்த ஜூன் 23 அன்று ஒரு சிறப்பு கப்பல் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கியது. இதற்காக ஈரான் கடல் வழி மற்றும் ஓமான் கடல் வழி என 2 தனித்தனி பாதுகாப்பான பாதைகள் நியமிக்கப்பட்டன. இதில் ஓமான் நாட்டு பாதைக்கு அமெரிக்கா தனது முழு ஆதரவை வழங்கியிருந்தது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு சில நாட்களிலேயே சுமார் 1100 மாலுமிகளை ஏற்றி சென்று 57 வணிக கப்பல்கள் இந்த பாதுகாப்பு பாதையை பயன்படுத்தி பயணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த இடைநிறுத்தம் குறித்து சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்செனியோ டொமிங்ஸ் கூறுகையில், சமீபத்தில் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் மாலுமிகளின் பாதுகாப்பு சூழலையும் மறுமதிப்பீடு செய்வது அவசியமாகின்றது. அதற்காகவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. முதல்கட்ட தகவலின்படி தாக்குதலுக்குள்ளான அந்த கப்பல் ஐநாவின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயணிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே அண்மையில் எட்டப்பட்டு பலவீனமான அமைதி உடன்படிக்கைக்கு இந்த புதிய கப்பல் தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த ஜூன் 18ஆம் தேதி இரவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு முக்கிய கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆரம்பக்கட்டு அமைதி ஏற்பாடுகளை கோரிட்டு காட்டியது. இருப்பினும் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான முக்கிய பிரச்சினைகளுக்கு இதில் இன்னும் இறுதி தீர்வு காணப்படவில்லை. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழலில் ஒப்பந்தம் கையெழுத்தான சில நாட்களிலேயே ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதுடன் தற்போது கப்பல் மீதான தாக்குதலும் அரங்கேறியுள்ளது. ஓமன் கடற்கரைக்கு அருகே நடந்த இந்த தாக்குதலில் வணிக கப்பல் பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என அமெரிக்க அதிகாரிகள் வலுவாக நம்புகின்றனர். உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் மிக முக்கிய பங்கு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கடந்து செல்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அப்பகுதியில் கப்பல் போக்குவரத்து பகுதியளவு மீண்டும் வர தொடங்கிய நிலையில் இந்த தாக்குதலால் சர்வதேச கடல்வழி பயண பாதுகாப்பு மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த பிராந்திய மோதல் தீவிரம் அடைந்தால் அது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தையும் சர்வதேச வர்த்தகத்தையும் கடுமையாக பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது. வெனிசுலா நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஒட்டுமொத்த நாடும் நிலைகுலைந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 920 உயர்ந்துள்ளது. மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்தும் காணாமல் போயும் உள்ளதால் அங்கு மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த நாட்டின் தேசிய சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ சேத விவரங்களின் அறிக்கை நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 920 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கி இதுவரை கிட்டத்தட்ட 3360 பேர் காயமடைந்துள்ளனர். சுமார் 383 கட்டடங்கள் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. நிலநடுக்க இடிபாடுகளுக்குள் சிக்கி காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை சுமார் 30,000 உயர்ந்துள்ளது என அஞ்சப்படுகிறது. பேரிடர் காலங்களில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க தானாக முன்வந்துள்ள தன்னார்வலர்களின் சேவையை தேசிய சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் வெகுவாக பாராட்டினார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மருத்துவ குழுவினர் மற்றும் மீட்பு படையினர் எந்தவொரு தடையுமின்றி தங்களின் அவசர பணிகளை செய்ய ஏதுவாக சாலைகளில் தேவையின்றி கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். சாலைகளை தடையின்றி வைத்திருப்பதே பொதுமக்கள் தற்போது செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்று வெனிசுலா அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோர நிலநடுக்கத்தில் வெனிசுலா மக்கள் மட்டுமின்றி அங்கு தங்கியிருந்த
வெளிநாட்டவர்களும் உயிரிழந்துள்ளது தற்போது உறுதியாகியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரேசில், சீனா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பலியாகியுள்ளனர். தன் நாட்டைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 56 பேரை காணவில்லை என்றும் அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர், மேலும் 90 பேரை காணவில்லை. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த தம்பதி ஒன்று இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த 2 பலியாகியுள்ளனர். இத்தாலி மற்றும் வெனிசுலா ஆகிய இரு நாட்டு இரட்டை குடியுரிமை கொண்ட நபர் ஒருவரும் இதில் உயிரிழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்களின் குடிமக்கள் யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை அறியும் முயற்சியில் பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் சர்வதேச மீட்பு குழுக்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. உலக நாடுகள் பலவும் வெனிசுலாவிற்கு தங்களின் இரங்கலையும் நிதி உதவிகளையும் அறிவித்து வருகின்றனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.